بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى கபரிலே வேதனை இருக்கிறது, கபரிலே ஃபித்னா இருக்கிறது, கபரிலே நயீம் என்ற சுகம் இன்பம் இருக்கிறது என்பதை பார்த்தோம். சென்ற வகுப்பிலே அது தொடர்பான முக்கியமான சில ஆதாரங்களை நாம் பார்த்தோம். கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய பல வழிமுறைகளை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகின்றன. அவற்றை நாம் அறிந்து கொள்வது கபருடைய வேதனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு வழி செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற வகையில் இன்றைய வகுப்பில் அது தொடர்பான சில செய்திகளை உங்கள் முன் பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன். அந்த வகையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கபரிலே இருக்கக்கூடிய குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற அனைத்தும் உண்மையானது என்ற வகையில் கபரிலே உள்ள வேதனைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற முதலாவது வழிமுறை ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லது தௌஹீத். அல்லாஹு தஆலா சூரத்து இப்ராஹிம் 27வது வசனத்தில் சொல்லும்போது யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உறுதியான வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உறுதியான வார்த்தை என்பதற்கு அதிகமான தப்சீர் ஆசிரியர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாதான் என்று கூறுகிறார்கள். இந்த வார்த்தையை கொண்டு இம்மையிலும் அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவான், மறுமையிலும் உறுதிப்படுத்துவான். மறுமை என்று சொல்லும் போது ஏற்கனவே நாம் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத ஃபகத் காமத் கியாமத்துஹு, யார் மௌத்தாகிறாரோ அவருடைய மறுமை உண்டாகி விடுகிறது என்று சொன்னார்கள். அந்த வகையில் அல் கியாமத்து சுக்ரா, சிறிய மறுமை என்ற கபருடைய வாழ்விலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிறவருக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பை கொடுப்பான். அவரிடத்திலே மன் ரப்புக மா தீனுக மன் நபியுக என்று கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு இலகுவான முறையில் பதில் சொல்லக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். எனவே இந்த உலகத்தில் தௌஹீதோடு வாழ்ந்து தௌஹீதோடு மௌத்தாக வேண்டும். இந்த தௌஹீதோடு வாழ்ந்து தௌஹீதோடு மௌத்தாக வேண்டும் என்றால் முதலில் தௌஹீத் என்றால் என்ன என்று அறிய வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து முஹம்மத் 19வது வசனத்தில் சொல்லும்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்பதை நீ அறிந்து கொள், உன்னுடைய பாவங்களுக்காக நீ அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய் என்று கூறுகிறார். இந்த வசனத்திற்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லுகிற போது அமல் செய்வதற்கும் மார்க்கத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால்
கலிமாவினுடைய பொருளை விளங்கிக் கொள்வது, அறிந்து கொள்வது கட்டாய கடமை என்று சொல்கிறார்கள். இப்ப கலிமாவினுடைய பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். கலிமாவுடைய பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க 23 ஆண்டுகளும் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தினார்கள். ஒரு நாளில், 2 நாளில், அல்லது ஒரு வருடத்தில், 2 வருடத்தில் அல்ல, 23 வருடங்கள் இந்த கலிமாவுக்குரிய விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் அவர்களிடம் உட்கார்ந்து அந்த கலிமாவுக்குரிய பொருளை அறிந்து கொண்டார்கள். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம், வணக்கத்திற்கு தகுதியான அல்லது வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இது கலிமாவுக்கு பொருள் விளங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம். இதனால தான் கலிமாவுக்குரிய நிபந்தனைகள் என்ன, கலிமா என்னென்ன விஷயங்களை வேண்டி நிற்கிறது என்பன போன்ற செய்திகளை, தகவல்களை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் உட்கார்ந்து ஒரு தெளிவான நோக்கத்தோடு படிக்காமல், வணக்கத்திற்கு பாத்திரமான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு வாழும்போது நம்மை அறியாமல் நம்மிடம் ஷிர்க் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு எது தௌஹீத் எது ஷிர்க் என்பது நமக்கு தெரியாது. ஒருவர் எதை தௌஹீத் என்று கொண்டு வந்து தருகிறாரோ அதை நாம் நம்புகிறோம். இதைத்தான் இன்று பாரம்பரிய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேரிடத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சில நேரங்களில் ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு சில சூஃபி தரிகாவில் உள்ளவர்கள் பர்த்டே கொண்டாடுகிறார்கள். எப்படி பர்த்டே கொண்டாடுறாங்கன்னா, பெரிய கேக்கை செய்து அந்த கேக்கை அந்த தரிகாவினுடைய ஷேக்கை வைத்து வெட்ட வைக்கிறார்கள். ஷேக் கேக்கை வெட்டுறார். வெட்டினோடனே பக்கத்தில் சுற்றி இருக்கிற முரீதுகள் எல்லாம் அந்த கேக் எடுத்து ஷேக்கோட வாயில வைக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு ஹாப்பி பர்த்டே யா ரசூலல்லாஹ்னு பாட்டு படிக்காங்க. அப்போ யாருக்கு இப்போ ஹாப்பி பர்த்டே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கா ஷேக்குக்கா? யார ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க, ஷேக்கையா ரசூலுல்லாஹ்வையா? எதுவுமே தெளிவில்லை. ஆனால் அந்த மக்கள் ஒரு பக்தி பரவசத்தோடு அதை செய்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவுக்குரிய பொருளை சரியான முறையில் உட்கார்ந்து படிக்காததான். உண்மையிலே நாம் நம்மிடத்தில் கேட்டால் நமக்கு தெரியும், இந்த கலிமாவுக்கு நான் சரியான பொருளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் புரிய வேண்டும். இது என்னுடைய கட்டாய கடமை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று உணர்ந்து இதற்காக வேண்டி நாம் நேரம் ஒதுக்கி ஆட்களை தேடி உட்கார்ந்து படித்திருக்கிறோமா என்று கேட்டால் நம்முடைய மனச்சாட்சிகள் அதுக்கு பதில் சொல்லும். பெரும்பாலானவர்கள் அப்படி கிடையாது. கலிமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உட்கார்ந்து படித்த சஹாபாக்கள் மத்தியிலே ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்ன ஷைத்தான கத் யஇஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன ஃபி ஜஸீரத்தில் அரப். அரேபிய தீபகற்பத்தில் இருக்கிற தொழுகையாளிகள் யாரை சொல்றாங்கன்னா சஹாபாக்கள். அவர்கள் ஷைத்தானை வணங்குவார்கள் என்கிற விஷயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஷிர்க் செய்ய மாட்டாங்க. ஷிர்க்கின் மூலம் அவர்களை வழிகெடுக்க முடியாது என்று ஷைத்தான் தெளிவாக இருக்கிறான். ஷிர்க்கை கொண்டு சஹாபாக்களை வழிகெடுக்க முடியாது. ஏனென்றால் தௌஹீதை அப்படி படித்திருக்கிறார்கள். ஆனால் வலாக்கின் பித்தஹ்ரீஷ் பைனக்கும், ஆனால் வேறு விஷயங்கள் உங்களுக்கு இடையில சண்டை ஏற்படுத்தி நீங்கள் அற்பமானது என்று கருதக்கூடிய காரியங்களின் மூலம் உங்களை வழிகெடுக்கலாம் என்பதில் அவன் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறான். ஆனால் ஷிர்கில் உங்களை ஆழ்த்தி வழிகெடுக்கலாம் என்பதில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப ஷிர்க்குக்குள்ள எப்போ போக மாட்டோம் என்று கேட்டால், தௌஹீத் என்றால் என்ன என்று அறிந்தால்தான். இன்றைக்கு உண்மையிலேயே தௌஹீதினுடைய உலமாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் தௌஹீதை லேசா விளங்குறதுக்காக வேண்டி தௌஹீதை 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 3 வகையும் நமக்கு தெரியுமான்னு கேட்டால் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. மிக பெரும்பாலானவர்கள் நீங்க வீட்டில் போய் வைஃப் கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கிட்ட தௌஹீதினுடைய 3 வகையும் சொல்லுங்கன்னா தெரியாது. ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகள் சில நேரம் சொல்லுவாங்க, குர்ஆன் மதரசாவில் ஓதின பிள்ளைகள் சில நேரம் சொல்லுவாங்க, தௌஹீத் 3 வகைப்படும், தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்னு சொல்லுவாங்க. அதுண்ட என்னன்னு கேட்டால் என்னன்னு தெரியாது. 3 வகையும் தெரியும். 3 வகையையும் தெரிந்தவர்களுக்கு தௌஹீதுல் ருபூபிய்யான்னு கேட்டால் என்னன்னு தெரியாது, தௌஹீதுல் உலூஹிய்யான்னு கேட்டால் என்னன்னு தெரியாது, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்னன்னு கேட்டால் தெரியாது. இந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதில் இருக்கிறதுல இன்னும் ஆச்சரியம் என்னென்றால்,
தௌஹீத் தௌஹீத் என்று பேசுகிறவர்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது. இப்போ சப்போஸ் நான் உங்கள்கிட்ட தௌஹீத் ருபூபியா என்றால் தெரியுமா, யாருக்கு தெரியும் என்ற கையை தூக்க சொன்னா எத்தனை பேர் ரெடின்றது இங்கே உட்கார்ந்திருக்கிறார்களுக்கு தெரியும். அல்லது ஒரு ஜும்மா நடத்தும் போது தௌஹீத் ருபூபியாவை தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க என்று கேட்டால் எத்தனை பேர் ரெடின்றது அங்கே உட்கார்ந்திருக்கிறார்களுக்கு தெரியும். 1-2 பேர் தான் கையை தூக்குவாங்க. தூக்குற எல்லாரும் சரியான பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அதை படிக்க வேண்டிய சரியான முறையில் படிக்கவில்லை. உட்கார்ந்து படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனால் பயன்படுத்துறதுக்கு மக்கள் ரெடி இல்லை. வேற வேற விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவர்களுடைய உலக லாபத்திற்கு எது தேவையோ அதுக்கு மிக கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ரெடி. சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்கு இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்னா அறவே இங்கிலீஷ் தெரியாதால் இங்கிலீஷ் படிக்கிறார். அவர் ஜொப்பை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அல்லது ப்ரொமோஷனுக்கு சிங்களம் தேவைன்னா சிங்களம் படிச்சு எக்ஸாம் பாஸ் ஆகிறார். என்னால் அது உலகத்தில் லாபத்தை பார்க்கிறார் நேரடியா. ஆனா இதுல லாபம் உலகத்தில் அவருக்கு நேரடியா தெரிகிற இல்லை என்பதனால அவர் இதுக்குரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள் என்ற கட்டளை தான் நமக்குரிய முதல் கட்டளையாகும். அல்லாஹுதான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற அந்த தௌஹீதை சரியான முறையில் ஒரு மனிதன் அறிந்து அதன் அடிப்படையில் வாழ்வானாக இருந்தால் மௌத்தான பிறகு கபரிலே அல்லாஹு தஆலா அவனிடம் மலக்குகள் கேட்கிற மன் ரப்புக மா தீனுக மா ஹாதா ரஜுலுல் லதி புஇஸ ஃபீக அல்லது மன் நபியுக என்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். அப்ப நம்ம முடிவெடுத்துக் கொள்ளணும், நான் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா என்பதை. பதில் சொல்லணும் என்கிற நம்பிக்கையும் ஆசையும் இருந்தால் தௌஹீதை கண்டிப்பாக அறிய வேண்டும், படிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, கபரிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான அம்சம் இஸ்திகாமத். அல்லாஹு தஆலா சூரத்து ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக எங்களுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று கூறி சும்மஸ்தகாமு, அந்த கொள்கையில் யார் உறுதியோடு இஸ்திகாமத்தோடு இருக்கிறாரோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, அவர்களிடம் மலக்குகள் இறங்கி சொல்லுவார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நாங்கள் நன்மாராயம் கூறுகிறோம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு நேசர்களாக தோழர்களாக நாங்கள் இருப்போம் என்று மலக்குகள் சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். அப்ப இது நடக்கும். குர்ஆன் சொல்ற செய்தி என்றால் உண்மை. அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்வதென்றால் என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றது. தௌஹீதை ஒரு மனிதன் சொல்லி அந்த தௌஹீதில் அவன் இஸ்திகாமத்தோடு இருந்தால், இஸ்திகாமத் என்றால் தடுமாறாமல், நிலை குலையாமல், எந்த நிலையிலும், சந்தோஷமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹுதான் என்னுடைய ரப், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் தலை சாய்க்க மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் என்னுடைய உள்ளம் தவக்குள் வைக்க மாட்டாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் என்னுடைய கைகள் ஏந்தப்பட மாட்டாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே எனக்கு உதவியாளர்கள் கிடையாது என்ற அந்த தௌஹீதில் கடைசி வரை உறுதியாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்கும் போதும் உறுதியாக இருக்க வேண்டும், மற்ற நிலையிலும் இருக்க வேண்டும். மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் எப்படி இருந்தார்கள் என்றால், அல்லாஹ் தான் ரப்பு என்று சொன்னாங்க. மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், நபியே நீ அவர்களிடம் போய் உங்களை படைத்தது யார், வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார், உங்களுக்கு ரிஸ்கை தருவது யார் என்று நீ கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கடலிலே பயணிக்கும் போது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், கடலில் பயணம் செய்யும் போது காற்றடித்தால், கடலில் காற்றடித்தால் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைப்பார்கள். யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடம் மாத்திரமே பிரார்த்திப்பார்கள். ஃபஇதா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி, அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து விட்டால் ஃபஇதாஹும் யுஷ்ரிகூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புன்னு சொல்லுவாங்க, லாத்து கிட்ட போவாங்க, உஸ்ஸாவிடம் செல்வார்கள், மனாத்திடம் செல்வார்கள், ஹுபலிடம் செல்வார்கள்,
அவர்களுடைய கோத்திரத்திற்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற தெய்வங்களிடத்தில் போய் துஆ செய்வார்கள். ஆனா கஷ்டம் வந்தா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவார்கள். இப்ப நம்முடைய சமுதாயத்தில் பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த மக்களை நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் எப்படி என்று கேட்டால், சந்தோஷமான நேரத்தில் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள், கஷ்டமான நேரத்திலும் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள். மக்கத்து முஷ்ரிக்குகள் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹுக்கு இணை வைப்பதில்லை. அவர்கள் அல்லாஹ் ஒருவனிடமே பிரார்த்திப்பார்கள். இந்த மக்களை பார்த்தால் சந்தோஷமான நேரத்தில் சில நேரம் இணை வைக்காம இருப்பாங்க, பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்து. ஒரு சோதனை வந்து விட்டால், ஒரு கஷ்டம் வந்து விட்டால், குடும்பத்தில் ஒரு துக்கம் வந்து விட்டால், வியாபாரத்தில் ஒரு கஷ்டம் வந்து விட்டால், உடனே வேற ஏதாவது ரூட் இருக்கா, அவுலியாக்களுக்கு நேர்ச்சி செய்யலாமா, அல்லது ஒரு பரிசாரியை கொண்டு வந்து வீட்டை காவல் பண்ணலாமா, அல்லது குறி பார்க்கலாமா, அல்லது நம்ம வீட்டை ஏதாவது துவாக்கள் இதில் எழுதி போட்டால் பரக்கத்து வருமா, இப்படி யோசிக்கிற நிலை. ஆப்போசிட் அவனுக்கு, மக்காவில் இருந்த முஷ்ரிக்குக்கு மாற்றமான நிலையில் இருக்கிறாங்க. எனவே உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்றால், அவர்களை விடவும் மோசமான நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப கொள்கை என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை கொள்கையாக நாம் ஏற்றுக்கொண்டால் எல்லா நிலையிலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருப்பது சோதிப்பதற்காகத்தான். இதை திரும்ப திரும்ப நமக்கு நாம் சொல்ல வேண்டும், நாம் இதை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுவதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. அப்படி படைத்திருந்தால் நமக்கு 1000 வருடங்களை அல்லாஹ் தந்திருக்கலாம், 2000 வருடங்களை தந்திருக்கலாம். மிக குறுகிய காலத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். 60-70 வருடங்கள் மேக்சிமம் வாழ போகிறோம். இந்த 60-70 வருடங்களில் அல்லாஹ் நம்மை சோதிக்க போகிறார். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப், உங்களை பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம். வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம். வல் அம்ஃபுஸ், உயிர்களை இழக்கச் செய்வது கொண்டு சோதிப்போம். வஸ்ஸமராத், உங்களுடைய லாபங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம். அப்ப அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்லுகிறான் சோதிப்போம் என்று. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த, மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்திருப்பது லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காகத்தான். ஒரு முஃமினுடைய பார்வையில் இந்த உலகம் சிறைச்சாலை. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. இந்த என்ஜாய் பண்றது கிடையாது, இங்க கஷ்டப்படணும். சோதனை என்பது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை சிலர் எப்படி தப்பா புரிகிறாங்க என்றால், சோதனை என்று சொன்னால் வெறுமனே கஷ்டம் பாரது மட்டும்தான் சோதனை நினைக்கிறாங்க. கஷ்டம் மட்டும் சோதனை இல்லை, நல்ல விஷயங்களும் சோதனை தான். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்லும்போது ஃபஅம்மா இதா மப்தலஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதித்து அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய நியமத்துகளை கொடுத்தால், அப்ப சோதிக்கிறான் நிறைய நியமத்துகளை கொடுத்து, ஒருவனை நிறைய நியமத்துகளை கொடுத்து சோதிப்பான். அம்மா இதா மப்தலஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, இன்னும் ஒருவனுக்கு ரிஸ்கை லிமிட் பண்ணி சோதிப்பான். அப்ப இந்த சோதனை தான் உலக வாழ்க்கையின் யதார்த்தம். ஒரு முஃமின் இதை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை படைத்திருப்பது சோதிப்பதற்காக. அதுக்கு பிறகுதான் நமக்கு நீண்ட கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு நீண்ட மஹ்ஷர், அதற்கு பிறகு நிரந்தரமான சுவர்க்கம் நரகம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நீண்ட நெடிய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். இந்த குறுகிய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நாம் கொள்கையில் தடுமாறாமல் உறுதியாக இருக்க வேண்டும். கொள்கையை புரிஞ்சிட்டோம், சாத்திரம் பார்க்கிறது கூடாது. இது நம்முடைய கொள்கை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அத்தா அர்ராஃபன் அல்லது காஹினன், இந்த ஜோசியம் சொல்லுகிற ஒருவனிடம் வந்து ஃபஸஅலஹு அன் ஷைஇன், அவன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்டு ஃபஸத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை உண்மை என்று சொன்னால் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்டதை நிராகரித்தவனாக ஆகுகின்றான், காஃபிர். இன்னும் ஒரு ரிவாயத்தில், ஒருவன் ஜோசியனிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டால், உண்மைப்படுத்தினாலும் சரி உண்மைப்படுத்தாட்டும் சரி, சும்மா போய் கேட்டால் லம் துக்பல் லஹு 40 ஸலா கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 40 நாள் தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அப்ப நம்மளோட கொள்கை என்ன? குறிப்பாக்கப்படாது, சாத்திரம் கேட்கப்படாது. இதுதான் நம்மளோட கொள்கை. இதில் உள்ள தௌஹீத் என்ன? சாஸ்திரி மறைவானவை தனக்கு தெரியும் என்று வாதிடுகிறான். எனக்கு பின்னால் என்ன இருக்கணும் நேப்ப தெரியாது. நான் சொன்னால் எனக்கு பின்னால் இருக்கிறத நான் சொல்ல முயற்சி செய்யறேன்னா நான் மறைவானதை சொல்ல ட்ரை பண்றேன். பின்னால் இந்த சுவரில் என்ன இருக்குன்னு கூட என்னால் முன்னுக்கு பார்க்காம சொல்ல முடியாது. இப்ப சாஸ்திரி என்ன சொல்ல போறாருன்னா, அவர் வீட்டை இருந்து கொண்டு
உன்னுடைய பொருளை இவர் திருடினார், அவர் திருடினார், உனக்கு இப்படி நடக்க போகிறது, அப்படி நடக்க போகிறது என்று சொல்ல வருகிறார் என்றால் இந்த ஞானம் அல்லாஹுக்கு மட்டுமே உரிய ஞானம். அப்ப அந்த ஞானத்தை தனக்கு இருக்கிறது என்று சாத்திரி வாதிடும் போது அவன் தன்னை கடவுளாக காட்டுகிறான். இப்ப நம்ம அவன்கிட்ட போறோம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹை உடை தருகிறோம். இதான் அர்த்தம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மளோட வீட்டில் பெரிய ஒரு பொருள் களவு வைத்து, உதாரணமாக ஒரு முக்கியமான ஒரு மெஷினரியோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் காசை கொண்டு அந்த பேக்கில் வச்சுட்டு காலையில் எழுப்பி பார்க்க காசை காணலை. தௌஹீதை புரிந்து கொண்ட மனிதன் என்ன செய்வான் என்றால், எழும்பி பார்த்தோன்ன பேக்க காணலன்னா முதலாவது அவன்கிட்ட வரும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. இதுதான் அவன் வாயிலிருந்து வரும். அதுக்கு பிறகு பௌதிக ரீதியான ஏற்பாடுகளை பார்ப்பான். ஏதாவது எதுவும் ஜன்னல் உடைச்சிருக்கா, கதவு திறந்திருக்கா, அல்லது பக்கத்து வீட்டுக்காராக்கள்கிட்ட போய் யாராவது இப்போ வந்து இதால் போனாங்களா, அல்லது வேற செட்டப் சிசிடிவி கேமரா இருக்கும், அதை போய் செக் பண்ணுவான். அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்டம் போலீஸுக்கு போவான். போலீஸ்லேயும் கூட மோப்ப நாய்கள் அது இது என்று அதை பயன்படுத்துவான். ஆனால் இப்போ ஒரு கோடியும் வேண்ட காசு இல்லை, பெரிய டென்ஷனா இருக்கு. இந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கான அடுத்த எந்த ஒரு ஆல்டர்னேஷனும் இல்லை. இப்ப என்ன செய்யறது? கவலையிலையும் துக்கத்திலையும் எல்லாரும் சேர்ந்து அழுது மையத்தை விடுமாறி சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, தலையை போட்டு பிச்சு கிடிக்கும் போது ஒருவன் வருவான். வந்து இன்னிடத்தில் ஒரு ஆள் இருக்கார், போனீங்க என்றால் அவர் உங்களுக்கு சரியான முறையில் ஆளை காட்டி தருவார் என்று சொன்னா இவர் தௌஹீத்வாதி. தௌஹீத்வாதின்னா நீங்க ஜமாத்தினா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. தௌஹீத்வாதி தௌஹீதை புரிஞ்சிருக்கார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கார். இப்ப மனசுக்குள்ள தளம்பல் வருது. அப்ப இன்னும் ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இல்ல ஷூரா காட்டி தந்தார் முந்தி ஒன்று இப்படி நடந்து. இப்ப என்ன செய்யறா, ஊருக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம அங்க போய் கேட்டோன்னே அவனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவன்கிட்ட போறவன வெறுங்க அனுப்பினவன் ஜாத்திரியே இல்லை. சில சாஸ்திரிகள் சைத்தானை வச்சுட்டு இருப்பான், ஷைத்தானை வணங்கி வணங்கி ஷைத்தானை தன்னுடைய ரப்பாக ஏற்று அப்படி இருப்பான். சில சாத்திரி அவனுக்கு ஷைத்தான் சில துரும்புகளை கொடுப்பான், அந்த துரும்புகளை வைத்து இவன் பில்டப் பண்ணி சொல்லுவான். சில சாத்திரி சும்மா பிடிச்சி அடிப்பான். உங்களோட இடக்கையில் ஒரு வீடு நிக்கி, அந்த வீட்டில் ஒரு மரம் நிக்கி, இப்படி சொன்னானண்டா இடக்கையில் கண்டிப்பாக ஒரு வீடு நிற்கத்தான் செய்யும். அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மரம், குறைஞ்சது வாழை மரம் அல்லது கருவேப்பிலை மரமாவது இருக்கும். அப்ப மரம் இருக்கணும்னு வீடு இருக்கு, மரம் இருக்கு, பெயிண்ட் அடிச்சிருக்கு, இப்படி சொல்லக்குள்ள சொல்ற சில அடையாளங்கள் கிளிக்கான வருவார். வந்துட்டு இவங்க தான் எடுத்திருப்பாங்க. மனசுல வச்சுக்கிறீங்களா, அது நம்ம கிட்ட இருக்கிற ஆகப்பெரிய ஒரு வீக்னஸ். உடனே நெருக்கமானவர்கள்ட்ட சொல்லி சொல்லி ஃபுல்லா அவங்களுக்கே மெசேஜ் போயிடும். அதுக்கு பிறகு எல்லா ஃபித்னாவும் வரும். இப்ப என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், தௌஹீத் ஒரு கோடி ரூபாவில் அழிஞ்சு போகுது. அதே மாதிரி சிலரை நீங்க பார்க்கலாம், வீட்டில் தொடர்ச்சியா சோதனை. அல்லாஹ் தஆலா நம்மளை அதிகமா நேசிச்சாருன்னா கூட சோதிப்பான். இப்போ ஒரு புள்ள பிறக்குது, அதுக்கு வருத்தம், அவர் அங்கவீனமாகவோ அல்லது ஏதோ ஒரு முறையில் புள்ள வருத்தமா பிறக்குது. பிறகு பார்த்தா இன்னும் ஒன்று பிறக்குது, அதுக்கும் வருத்தம். பிறகு பார்த்தா வைஃபுக்கு வருத்தம், இவருக்கு வருத்தம். அல்லாஹ் சோதிக்கான். எவ்வளவு சோதிக்க போறான்? 1000 வருடம் சோதிக்க போறான். அவங்கள ஒரு 50-60 வருஷத்துக்கு மௌத்தாமரையும் சோதிக்க போறான். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னால், வருவாங்க வந்து யாராவது சூனியம் செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு என்று சொன்னோன்னு இன்னும் வருத்தம் கூடிடும். இதை நம்ம சும்மா கற்பனையா சொல்லல. நிறைய பேர் கடைசியில் இப்படி வாராங்க, எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குமா அப்படி சொல்றாங்க. ஆக்கள் வந்து ஒரு சில கொள்கைவாதிகள் அதுல இல்ல போய்விடக் கூடாது என்பதில் தெளிவா இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இப்படி ஒரு சோதனை வரும்போது ஊருக்குள்ள தெரிஞ்சா நம்மளை நக்கல் அடிப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லி வெளியூரில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்களிடம் போய் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குமா என்னொன்னே, அவன் பிசினஸ், அவனோட தொழில் அது. சூனியம் செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னா தான் அவங்க கூப்பிடுவாங்க. பிறகு வந்து யாருக்கும் தெரியாம காய் வெட்டுவது, வளவை காவல் பண்ணுவது என்ற நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நடக்கும். இவ்வளவும் ஷிர்க். பார்க்கிறோம்னா இஸ்திகாமத் கிடையாது. அதே போல அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம எல்லாம் பித்அத் கூடாது என்று புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் யாரும் வந்து கூட சேர்க்க இயலாது, யாரும் குறைக்கவும் இயலாது.
இப்ப நமக்கு தெரியும் கத்தம் ஓதுவது பித்அத் என்றது தெரியும். அல்லது ஒரு திருமண வீடு என்று சொன்னால் நிக்கா அக்துடைய மஜ்லிஸுல் அக்து என்று சொல்வார்கள். அந்த மஜ்லிஸுல் அக்துல என்ன செய்யறது, வலி, மணமகன், அது மாதிரி 2 சாட்சிகள் நடத்தி வைக்கிறாள். இன்னும் தேவைன்னா மக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுல என்ன செய்யறதுனால் வலி என்ற பெண்ணுடைய பொறுப்புதாரர் மணமகனுக்கு தன்னுடைய மகளை அல்லது தன்னுடைய பொறுப்பில் உள்ளவரை திருமணம் முடித்தாரேன் என்று ஒப்பந்தம் செய்யறது. நான் உங்களுக்கு முடிச்சு தரேன், நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்டோ நான் ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னால் எக்ரிமெண்ட் முடியுது. முடிஞ்சா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன காட்டி தராங்க, மணமகனையும் மணமகளை நீங்க வாழ்த்துங்கள், பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று வாழ்த்துங்க. இப்ப நீங்க பார்க்கலாம், நம்முடைய கொள்கை புரிந்து கொண்ட சகோதரர்களும் அங்க என்ன செய்யறாங்க என்றால், யாராவது ஒருவரை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்தால் அவர் வந்திருந்ததுக்கு ஆரம்பிப்பார், எல்லாம் செஞ்சு போட்டு முந்தி கொஞ்ச நாளைக்கு முதல் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆமீன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு குல் ரப்பின் நாஸ் எல்லாம் ஓதி முடிஞ்சது பிறகு அது பிராமில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வ ஃபன்னா யா யா அல்லாஹ் ஒரு துஆவை ஆரம்பிப்பார். நமக்கு தெரியும் அது பித்அத். அந்த துஆ பித்அத் என்று நமக்கு தெரியும். மையத்தை அடக்கி போட்டு ஓதுற துஆ பித்அத் என்று நமக்கு தெரியும். நம்ம படிச்சிருக்கிறோம், எல்லாரும் பயான்ல கேட்டிருக்கிறோம். மனச்சாட்சியின் அடிப்படையில் நம்ம அது பித்அத் தான், மார்க்கத்தில் இல்லாத ஒரு வழிகட்ட அம்சம் என்று புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்த்தா நம்ம நினைப்போம் சிலாக்களை பெரிய பெரிய ஆக்கள் உண்டு, அப்படி பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இருப்பாங்க. வந்த லெப்பை என்ன செய்வாருண்டா இந்த துஆ ஓத ஆரம்பிச்சா வீட்டுக்காராக்கள் நம்மட வீட்டுல வந்து பித்அத் செய்யறதுக்கு எப்படி விடுறது? உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு சாராயம் குடிக்கிறதுக்கு விடுவீங்களா? உங்களோட வீட்டுல வந்து ஒரு சாராயம் குடிக்கிறது ஹராம் என்பதனால நீங்க அடிச்சு துரத்த பாக்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிகரெட் குடிக்கிறது பிடிக்காது, சிகரெட் குடிக்கிறது ஹராம் உங்களுக்கு தெரியுமெண்டா உங்களோட முன் ஹோல்ல வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்கு விட மாட்டீங்க. அதே போல பித்அத் வழிகேடு என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்களோட வீட்டுல வந்து துஆ ஓதுவதற்கு உங்களுடைய காசு, இப்ப கல்யாணத்துக்கு பள்ளிவாசல கூப்பிட்டோம்னா காசு நம்ம தான் கொடுக்கிறோம், அவங்க காசு தந்து வரல. அவங்க வராட்டியும் கூட நிக்காக நடத்துவதற்கு மார்க்கத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஒரு காலம் நீங்க சட்டத்தின் முன்னால் போய் நின்றால் பள்ளிவாசலை கூப்பிடுவதெல்லாம் கிடையாது. நம்ம என்னன்னா மார்க்க ரீதியில் ஒரு கட்டுப்பாட்டுக்காக போறோம். அப்ப நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பள்ளியை காசு கொடுத்து நடத்தும் போது நம்முடைய வீட்டில் அவர் துஆ ஓத ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒன்று என்ன செய்யணும், சண்டை வேணாம், பிரச்சனை வேணாம், ஃபர்ஸ்டுக்கே சொல்லிடலாம், தம்பி மௌலவி தலைவர் எங்களுடைய வீட்டில் கல்யாணம் நடக்க போது வாங்க. ஆனால் பித்அத் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி செய்யணும்னா நீங்க வர வேண்டாம், செய்யாத ஒரு ஆளை அனுப்புங்கன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, நமக்கு அதை பத்தி ஒரு கவலையே இல்லை. அவ்வாறாங்க நம்மளோட வீட்டிலேயே துஆ ஓதிட்டு போறாங்க. நம்மட மையத்தை தொழுவிச்சு போட்டு நம்மட மையத்திலே துஆ ஓதிட்டு போறாங்க. நம்மட மையத்தை அடக்கி போட்டு நம்மட மையத்திலே துஆ ஓதிட்டு போறாங்க. நம்மட மையத்தை குளிப்பாட்டும் போது செய்ய வேண்டிய பித்அத் எல்லாம் செஞ்சு குளிப்பாட்டிட்டு போறாங்க. என்னத்தை நான் சொல்ல வரேன் என்றால், நமக்கு என்ற கொள்கையில் நாம உறுதியாக இல்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு, யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி தௌஹீதை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு சும்ம இஸ்தகாமு, கம்ப்ரமைஸ் பண்ணாமல், ஆட்டம் காணாமல், சமாளித்து போகாமல், ஊருக்காகவும் புகழுக்காகவும் கொள்கையை விட்டு கொடுக்காமல் யார் அந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியோடு இருக்கிறாரோ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இதுதான் தேவை. எல்லாரும் விட்டுட்டு ஒரு டைம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலைமாட்டில் குந்துற நேரத்தில் யாருமே வரப்போறல்ல. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்முடைய உயிரை அழைக்கிற நேரத்தில் எந்த ஒரு மிக நெருங்கிய எனக்காக உயிரை தருவான் என்று சொல்கிற ஒரு நண்பன் கூட அந்த இடத்துல வரப்போறல்ல. எல்லாரும் ஓடிடுவாங்க. தன்னந்தனியே இருக்கும் போது தடுமாற வேண்டும். அந்த நேரத்தில் கொள்கையில் உறுதியாக இருந்தவனிடம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உயிரை கைப்பற்ற வருகிற நேரத்தில் மற்ற மலக்குகள் எல்லாரும் வந்து சொல்வார்கள், லா ஹவுஃபுன் அலைக் வலா ஹுஸ்ன் அல்லது லா தஹாஃப் வலா தஹ்சன், நீ பயப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்று மலக்குகள் கூட இருப்பார்கள். என்ன செய்ய வேண்டும்? கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியோடு இருக்க வேண்டும். அப்ப கபரில் நம்முடைய நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த ஃபித்னாவிலிருந்து அதாபிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் கொண்ட ஈமானில், நாம் ஏற்றிருக்கிற கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அதிலே
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் மையித இதா வுதிஅ ஃபீ கப்ரிஹி இன்னஹு யஸ்மஉ ஹஃப்க நிஆலிஹிம் ஹீன யுவல்லூன அன்ஹு. ஒரு மையித் கபரிலே வைக்கப்பட்டு விட்டால், கபரிலே வைத்தவர்கள் திரும்பி செல்லும் போது அவர்களுடைய காலடி சத்தத்தை அந்த மையத் செவிமடுக்கும். ஃபஇன் கான முஃமினன், அந்த கபரில் வைக்கப்பட்ட மனிதன் முஃமினாக இருந்தால், அந்த பேரளவு முஃமின் இல்ல, உண்மையான முஃமினாக இருந்தால், கானத்தி ஸலாத்து இன்த ரஅஸிஹி, அவனுடைய தொழுகை அவனுடைய தலைமாட்டில் வந்து இருந்து கொள்ளும். வகான ஸியாமு அன் யமீனிஹி, அவன் நோற்ற நோன்பு அவனுக்கு வலப்பக்கமாக வந்திருந்து கொள்ளும். வகானத்தி ஸகாத்து அன் ஷிமாலிஹி, அவனுடைய ஜகாத் அவனுடைய இடது பக்கம் வந்திருக்கும். வகான ஃபிஅலுல் கைராத் மின ஸதகா வஸ்ஸிலா வல் மஅரூஃப் வல் இஹ்சான் இலன் நாஸ், அவன் செய்த ஏனைய நல்லறங்களான சதகா, இன உறவுகளை பேணி நடந்தது, நன்மை செய்தது, மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்தது, இதுவெல்லாம் அவனுடைய கால் மாட்டிலே கொண்டு வந்து வைக்கப்படும். வகான ஃபயுத்தா மின் கிபலி ரஸிஹி, இப்போது தண்டனைக்குரிய மலக்கு அவனுடைய தலைமாட்டில் வருவார். தண்டனை கொடுப்பதற்காக ஆக்கப்பட்டிருக்கிற மலக்கு தலைமாட்டில் வரும்போது ஃபதகூலு ஸலா மா கிபலி மத்ஹலுன், தொழுகை சொல்லும் என்ற வழியால போக இயலாது, இந்த பக்கம் போறதுக்கு நான் விட மாட்டேன், என்ன தலைமாட்டில் தொழுகை உட்கார்ந்து இருந்துட்டு தலைமாட்டால போறதை தடுக்கிறது. சும்ம யுத்தா அன் யமீனிஹி, பிறகு வலப்பக்கம் அவர் வருவார். வரும்போது ஃபயகூலு ஸியாமு மா கிபலி மத்ஹலுன், நோன்பு சொல்லும் என்ற வழியால இடம் இல்ல. சும்ம யுத்தா அன் யசாரிஹி, பிறகு இடது பக்கத்தால தண்டனைக்குரிய மலக்கு வருவார். ஃபதகூலு ஸகாத்து மா கிபலி மத்ஹல், என்ற வழியில என்ற பக்கத்தால வழி இல்ல என்று ஜகாத் சொல்லும். சும்ம யுத்தா மின் கிபலி ரிஜ்லைஹி, கால் பக்கத்தால வருவார். ஃபதகூலு ஃபிஅலுல் கைராத் மின ஸதகா வஸ்ஸிலா வல் மஅரூஃப் வல் இஹ்சான் இலன் நாஸ் மா கிபலி முத்ஹல். அந்த நேரத்தில் ஜகாத், அந்த சதகா, இனபந்துக்களை சேர்ந்து நடந்தது, மற்றவர்களுக்கு நல்லது செய்தது, மக்களோடு நல்ல முறையில் நடந்த இந்த நல்லறங்கள் எல்லாம் வந்து எந்த பக்கத்தால போக முடியாது என்று தண்டனைக்குரிய மலக்கை திருப்பி விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் ஸஹபி போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸின் மூலம் கபருடைய வேதனையிலிருந்து தொழுகை, நோன்பு, ஜக்காத், அதே போன்று சதகா, இன உறவுகளை பேணி நடப்பது, மற்ற மனிதர்களுக்கு நல்லது செய்தது அனைத்துமே துணையாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம்தான் அல்லாஹுடைய பாதையிலே போராடி மௌத்தாகுவது. உண்மையிலே அல்லாஹுடைய பாதையில் போராடி மௌத்தாகக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாகுவது, இந்த எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் இல்லாமல் மௌத்தானால் அவர் நிஃபாக்கோடு மௌத்தாகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நம்மகிட்ட ஆசரிக்கும், அதுக்காக மடத்தனமாக இன்றைக்கு ISIS அல்லது இந்த அல் காய்தா போன்ற மடத்தனமான முறைகள் அல்ல. ஒரு இமாம் இருந்து அப்படியான ஒரு வாய்ப்பு ஏற்படும் போது அங்கே போய் நின்று போராடுவது. உதாரணமாக பலஸ்தீன்ல சில சந்தர்ப்பங்கள் அப்படி உருவாகும். இப்படியான நேரங்களில் போராடி ஷஹீதாகக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும். அப்படி ஷஹீதாகிற பாக்கியம் கிடைத்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருக்கு நிறைய அதனால் கிடைக்கிற நன்மைகளை சொல்கிறார்கள். அதுல ஒன்றுதான் வயுஜாரு மின் அஸாபில் கப்ர், அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான அவர் டைரக்டா சுவர்க்கத்தை போய்த்திருவார். கபருக்குள்ள அவருக்கு வேலை கிடையாது. அவருடைய உயிரை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் பறவைகளின் கூடுகளிலே பறவைகளினுடைய வடிவில் அங்கே சுவர்க்கத்தில் அந்த உயிர்கள் போய் வந்து கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மௌத்தானால் அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் போது சூரத்துல் முல்கை ஓதிவிட்டு தூங்கினால் கபருடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று சொல்கிறார்கள்.
இந்த ஹதீஸ் அஹ்மத் போன்ற பல ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி போன்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்கை ஒருவர் ஓதிக்கொண்டு தூங்கினால் அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் யக்துல்ஹு பத்னுஹு ஃபலன் யுஅத்தப ஃபீ கப்ரிஹி. யார் வயிற்றில் ஏற்பட்ட வருத்தத்தினால் மௌத்தாகிறாரோ, வயிற்றில் ஏற்பட்ட வருத்தத்தினால் மௌத்தாகிறாரோ அவருக்கு கபருடைய வேதனை கிடையாது என்று சொன்னார்கள். இப்போ சில நேரங்களில் கடுமையான வயிற்று வலி அல்லது வயிற்றில் ஏற்படக்கூடிய வேறு ஏதாவது, அதற்கு வயிற்றில் ஏற்படுற கேன்சராக கூட இருக்கலாம், இப்படியான நோய்களால் ஒருவர் மௌத்தாகுவாராக இருந்தால் அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இதுக்கு முதல் கண்டிஷன் என்ன? தௌஹீத் சரியா இருக்கும். தௌஹீத் இல்ல, அடிப்படை இல்ல, வயிற்று வலியால மூத்தா வைத்தார் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்றால் அது இல்லை. அடிப்படையில் சரியாக இருந்து அவருடைய வயிற்றில் ஒரு வருத்தம் ஏற்பட்டு அதனால் அவர் மௌத்தாகுவாராக இருந்தால் அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்கான இந்த வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டாலும் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பிரச்சாரம் செய்வார்கள், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு. எந்த அளவுக்கு அவர்கள் அதை வலியுறுத்தினார்கள் என்றால், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதை போல, அதை கற்றுக் கொடுத்ததை போல, அத்தஹியாத்தின் இறுதியிலே கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற அந்த துஆவை ஓதுமாறு கற்றுத்தந்தார்கள். அதை நம்ம பாடமாக்கி கொள்ளணும். நிறைய பேர் அதை கண்டுக்காம இருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு துஆ, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸம் வல் மக்ரம். இந்த துஆவை அத்தஹியாத்தினுடைய கடைசியிலே ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ அஊது பிக மின் அதாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். இதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். முதலாவது நான் சொன்ன துஆவில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர், யா அல்லாஹ் உன்னிடம் கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா, வாழ்வின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஃபித்னத்தில் மமாத், மரணத்தின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவங்களிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ இதெல்லாம் மிக அடிப்படையான விஷயங்கள். எனவே இந்த துஆவை இப்போ சொன்ன உடனே பாடமாக கேளாது. துஆ புத்தகங்கள் இருக்கு, அல்லது நம்மளோட மௌலைமார்கிட்ட கேட்டால் எல்லாரும் எழுதி தருவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை கண்டிப்பாக எழுதி பாடமாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் முடியுமானவரை நாம் கபருடைய வேதனையிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஹதீஸில், ஒரு அன்சாரி தோழரை அடக்க வந்த ஹதீஸில் உட்கார்ந்து இருந்து கொண்டு கையில குச்சை வச்சு நிலத்துல கீறி மேல நிமிர்ந்து பார்த்துட்டு இருந்ததுல திடீரென சொன்னார்கள், தஅவ்வது மின் அதாபில் கபர் அல்லது இஸ்தஈது மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சஹாபாக்களிடத்தில் சில சந்தர்ப்பங்களிலே கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லுவாங்க. பயான் பண்ணிட்டு இருக்கக்குள்ள கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னா அத்தனை சஹாபாக்களும் உடனே சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர். ரசூலுல்லாஹ் தேடுங்கன்னு சொல்லக்குள்ளே பாதுகாப்பு தேடுறாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய அத்தஹியாத்தின் இறுதி பகுதியில் இந்த துஆவை ஓதுவது சுன்னா. இது நமக்கு பர்சனலாக தேவையான விஷயங்களை உள்ளடக்கிய துஆவாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம சுஜூதில கேட்கிற துஆவை அல்லாஹு தஆலா வேகமாக அங்கீகரிக்கிறான். சுஜூதிலேயும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர் என்று துஆ கேட்போம். அதே போன்று துஆக்கள் கபூலாக கூடிய பொருத்தமான நேரங்களிலும் நாம் அந்த துஆவை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்க வேண்டும். நம்முடைய கபருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது. உலக வாழ்க்கை எவ்வளவு என்ற அளவு சொல்லலாம், ஒரு 50, 60, 70 வருஷம் என்றாவது நம்ம சொல்லலாம்.
ஆனால் கபருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது யாருக்குமே தெரியாது. அல்லாஹு அலம். உலகம் அழியும் வரைக்கும் கபரில் வாழ வேண்டும். அதனாலதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபறுகளை கடந்து செல்லும் போது தேம்பி தேம்பி அழுவார்கள் என்றால் அதுல தப்பினா எல்லாமே கிளியர், அதுல மாட்டினா எல்லாமே சிக்கல் என்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக அமைய வேண்டும். கபருடைய வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே நாம் தௌஹீதை சரியான முறையில் அறிந்து அந்த தௌஹீதை ஏற்று தௌஹீதில் கடைசி வரைக்கும் என்ன கஷ்டம், என்ன சோதனை, என்ன துன்பம், என்ன துயரம் வந்தாலும் கொள்கையில் நான் உறுதியோடு இருப்பேன் என்ற அந்த உறுதியோடு இருந்து கடமையான வணக்கங்களையும் நஃபிலான வணக்கங்களையும் அதிகமாக நிறைவேற்றி நாம் அல்லாஹ்விடம் இந்த கபருடைய வேதிலிருந்து பாதுகாப்பு தேடி அந்த கபருடைய வேதிலிருந்து பாதுகாப்பு பெற முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.